வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இது வந்து கேவுரு மாவு. கேவுரு மாவு வச்சு கேவுரு அடை எப்படி செய்யலாம் சொல்லிட்டு கடையிலலாம் இப்போ நிறைய கேவுரு அடையும் கேவுரு வடையும் சுடுறாங்க. அதை இப்போ செஞ்சு காட்டலாம் சொல்லிட்டு எங்கள் பசங்களுக்கு லீவு, தீபாவளிக்கு லீவ் விட்டாங்க. 4 நாள் லீவு. அதுக்கு இப்போ நான் இதை எப்படி செய்யலான்னு செய்கிறேன் பாருங்கள். அடிக்கடி நாங்கள் செய்வோம், இருந்தாலும் வீடியோ போடலாம் அப்படி சொல்லிட்டு செய்கிறேன். இதுக்கு 1 டம்ளர் கேவுரு மாவு, கொஞ்சோண்டு உப்பு, தேவையானது போட்டுக்கலாம். பூண்டு நிறைய போடலாம், வெங்காயமும் நிறைய போடலாம். ஒரு பச்சை மிளகா தான் இருந்துச்சு, ஒரு காஞ்ச மிளகா வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை கொஞ்சம் வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு இப்போ கேவுரு வடையும் கேவுரு அடையும் செய்ய போகிறேன். இப்போது இதில் சுத்தம் பண்ணி இதை கழுவி எடுத்துக்கிட்டேன். இந்த டம்ளர் மாவை இதில் போட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து அரிஞ்சு சுத்தம் பண்ணி இதில் இந்த பூண்டை நசுக்கணும். ஒன்றும் பாதியமாக மிளகாயை அரிஞ்சிடணும், வெங்காயத்தை அரிஞ்சிடணும், முருங்கைக்கீரையை உருவி இதில் போட்டு நம்ம தண்ணி ஊற்றி திட்டமாக பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்னதாக நசுக்கணும், சின்ன சின்னதாக அரிஞ்சிடணும். இதில் போட்டாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கலாம். மாவு பிசைஞ்சாச்சு, கேவுரு மாவு. இப்போ இது வந்து இந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கட்டியாக இல்லாமல் ஒரு புடி அளவுக்கு இப்படி எடுத்துக்கணும். இது வந்து அடைக்கி ஒரு உருண்டை. இது வந்து பிளாஸ்டிக் பேப்பர், ஏதாவது ஒரு தட்டோ ஒரு கிண்ணமோ வச்சு நல்லா மெலிசா தட்டிக்கணும். மெலிசா தட்டினா நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு தட்டிட்டு நம்ம வந்து அப்படி எடுத்துட்டா ஷேப் வரும். இதை நம்ம வந்து அடுப்பத்தை வச்சு கல் வச்சு, தோசைக்கல் வச்சுருக்கேன், இதில் போட்டுடலாம். எண்ணெய் வேணுன்றவங்க ஊற்றிக்கலாம், எண்ணெய் வேணான்றவங்க ஊற்ற தேவையில்லை. மெலிஸ் வேணும்னா தட்டிக்கலாம்.
அடுப்பத்தை வச்சு தோசைக்கல் வச்சு உடனே திருப்பி போட்டால் வெள்ளை வெள்ளையாக ஆகாது. நம்ம இப்போ இதில் இன்னும் ஒன்றும் போடலாம். இப்போ ஃபுல்லாக வச்சுக்கலாம். இப்போ இது வந்து வெந்துருச்சு. இந்த புகை வருது பாருங்கள். அதே மாதிரி இந்த பூண்டு, இந்த வெங்காயம் இதெல்லாம் வெந்த மாதிரி தெரியணும். அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். இந்த 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இது நம்ம எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை போட்டுக்கலாம். இப்போ இதுதான் கேவுரு அடை. இது வந்து நல்லா அடை மாதிரி இருக்கிறதுனால இது அடை. நம்ம எண்ணெய் ஊற்றியும் சுட்டுக்கலாம், எண்ணெய் தேவையில்லைன்றவங்க எண்ணெய் இல்லாமையும் சுட்டுக்கலாம். இதுதான் கடையில் இப்போல்லாம் கொடுக்குறாங்க. இறக்கி வச்சிருவோம். எடு, அப்படியே தோசைக்கல்லோட எடு. தோசைக்கல்லோட பாவாடை தெரியும். இந்த மாதிரி நீங்களும் டைம் கிடைக்கும்போது கேவுரு மாவு, இதில் வந்து சத்து மாவு போடுவேன். இந்த வீடியோக்காக தான் நான் சத்து மாவு போடல. சத்து மாவும் போட்டு கலக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் லீவ் நாளில் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சர்க்கரைக்காரங்களுக்கும் இது நல்லது.